பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த உஸ்தாதாமார்களை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பணி செய்யக்கூடிய உஸ்தாதாமார்கள் ஹைஃபா உஸ்தாதாவாக இருக்கட்டும், ஜுவைனா உஸ்தாதாவாக இருக்கட்டும், சஃப்ரீனா உஸ்தாதாவாக இருக்கட்டும். இந்த சஃப்ரீனா உஸ்தாதா, ஜுவைனா உஸ்தாதா அவங்கள்ட்டலாம் நான் சொல்லிட்டேன், பிள்ளைங்க ஒரு அளவுக்கு கூட இப்படி அப்படி போயிடக்கூடாது. கரெக்டாக பேரை சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு பிடிஎஃப் மாதிரி எடிட் பண்ணலாம். அவங்க செஞ்ச உழைப்புனால தான் இன்றைக்கி இது வரைக்கும் சரி, ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன பிசுறு கூட தட்டலைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த உஸ்தாதாமார்கள் தான். அவங்க அதுக்கு எஃபெக்ட் போட்டனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம். அதை ராபியா உஸ்தாதா இந்த பட்டிமன்றத்தை பார்க்கவே போதும், நான் அதை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ஹைஃபா உஸ்தாதா அவங்களுடைய பயான் திறமைகளை பார்த்து அசத்தை வந்து ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. ஜுவைனா உஸ்தாதா, சஃப்ரீனா உஸ்தாதா, அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணமானது இந்த அழகான உஸ்தாதுமார்கள், பிள்ளைகளுடைய அந்த ஒருங்கிணைப்பு, அந்த ஒற்றுமை, இதையெல்லாம் வழிநடத்திய யாஸ்மின் உஸ்தாதா அவர்கள். இவர்கள் அனைவர்களும் அவர்களுடைய கல்விக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இதைவிட மிகச்சிறப்பாக இந்த மதரசாவை அவர்கள் முன்னேற்று செல்ல வேண்டும். அவர்களை நம்பிதான் நமது பிள்ளைகளை நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகள் பேசியதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவர்கள்தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நிர்வாகத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு இது நடைபெற்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருளை அந்த உஸ்தாதாமார்களுக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.